தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நான் இரக்கமுடையவர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். என் அன்பு மகனே மகளே, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் வாழ முடியவில்லை. வாயை, நாவை, உதட்டை காக்க முடியவில்லை. சிந்தனையை, சொல், செயலை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியவில்லை. என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கர்த்தர் எனக்கு எப்படி இறங்குவார் என்று கவலையுடன் காணப்படுகின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் என் ஆவியை உன் உள்ளத்தில் ஊற்றி உன்னை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். நான் இரக்கமுள்ளவராயிருக்கின்றேன். நீ அறியாமல் செய்கின்ற பாவத்திற்கு நான் தண்டிக்க மாட்டேன். நான் இரக்கமுள்ளவர். ஆகவே உனக்கு இறங்குவேன். நீ என் ஆவியை ஜெபித்து பெற்றுக்கொண்டால் என் ஆவியானவர் உன் உள்ளத்தை, உன் ஆவை, உன் சிந்தனையை பரிசுத்தமாக்கி கல்லான உன் இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்து நான் விரும்பும் பரிசுத்தத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். தெரியாமலும் அறியாமலும் சில பாவங்களை அநிலமும் செய்து விடுகின்றேன். கர்த்தர் எனக்கு எப்படி இறங்குவார் என்று சோதனைக்கு உட்படுத்தாமல், சோதனைக்குள் நீங்கள் விழுந்து விடாமல், கர்த்தர் நம்மை ஒரு நாளும் தண்டிக்கிறவர் அல்ல. அவர் இறங்குவார், இரக்கம் செய்து நம்மை பரிசுத்தமாக்குவார் என்று விசுவாசத்தோடு வாழ்வோம். அவருடைய தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். கல்லான் இதயத்தை அவர் எடுத்து சதியான இடத்தை தந்து நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இறங்கி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு இறங்குவீர். நீர் இரக்கமுள்ளவர். நாங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு எங்களை தண்டிக்க மாட்டீர். எங்களை பரிசுத்தமாக்குவேன். என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் போராடி ஜெபித்து ஆவியை பெற்று உமக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ நாங்கள் முயற்சி செய்வோம். நீர் இறங்கி எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை பரிசுத்த ஜனமாக மாற்றி உமக்கேற்ற சந்ததியாக எங்களையும் எங்கள் சந்ததியை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.